ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருக்காங்க. வருங்காலத்துல வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஆசை இருக்கு. அப்படி என்ன ஒரு ஆசைன்னா, இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நம்ம பிரணவ், நம்ம தயான் ஸ்ரீனிவாசன் அவரு இந்த ஒரு படத்துல 2 பேருமே ஹீரோவா நடிச்சிருப்பாங்க. பிரணவுக்கு ஒரு படத்துல வந்து வயலின் வாசிக்கிறதுல பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு ஆசை. இன்னொரு நம்ம தயான் ஸ்ரீனிவாசனுக்கு வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு ஒரு படத்துல ஆசை. ஆனா அது என்ன இந்த ஊர்ல இருந்தா நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வெளியூர்ல போய் சென்னையில போய் ஒரு பக்கத்துல வந்து நம்ம பெரிய ஆள் ஆகலாம். நம்ம தயான் சீனிவாசன் வந்து எப்படி சினிமால போய் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல ஆசையா இருக்கு. ஆனா பிரணவுக்கு வந்து ஒரு படத்துல வந்து பெரிய எப்படி இசையமைப்பாளரோட சேர்ந்து வயலின் வாசிக்கணும் அப்படி ஒரு பக்கத்துல ஆசை இருக்கு. பிரணவ் வந்து அங்கேயே வந்து ஒரு பெரிய இசையமைப்பாளர் இருக்காங்க. அந்த இசையமைப்பாளரோட சேர்ந்து வயலின் வாசிக்கிட்டு ஒரு பக்கத்துல வந்து அவருக்கு இந்த இசையமைப்பாளர் கூட சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி அவருக்கு வந்து வேலை கிடைச்சிரு. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம நம்ம பிரணவ் ஒரு படத்துல வந்து நல்லா இப்படி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போறாப்புல. வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகும்போது ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம பிரணவ் வந்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து மீட் பண்ணிட்டாப்புல. மீட் பண்ணும்போது 2 பேத்துக்குள்ள ஒரு பழக்கமாயிரும். பழக்கமானது அப்புறம் இந்த மாதிரி ஒரு யங் டைரக்டர் வந்து இருக்காப்புல. அவருக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரணவ் வந்து ப்ரொடியூசர்ல வந்து அறிமுகப்படுத்தாப்புல. அறிமுகப்படுத்தி நம்ம தயான் சீனிவாசன் வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட கதையை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம தயான் சீனிவாசன் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆயிடுவாப்புல. ஆனதுக்கப்புறம் படத்துல இசையமைப்பாளரா வந்து வேற ஒருத்தர் நல்ல ஒரு எப்படி சொல்ற செம ஒரு டேலண்ட் இசையமைப்பாளரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல அப்புறம் ஒரு பெரிய ஒரு இசையமைப்பாளர் ஒரு படத்துல புடிச்சு அவர்கிட்ட வந்து பேசுறாங்க. ஆனா நம்ம பிரணவுக்கு வந்து இன்னொரு டேலண்ட் ஒண்ணு இருக்கு. எப்படின்னா அவரே யோசிச்சு அவரே பாடிக்கிட்டு இருப்பாப்புல. பாடிக்கிட்டு இருக்கும்போது இதை வந்து நம்ம தயன் சீனிவாசனுக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு நினைப்பாப்புல. தெரியக்கூடாதுன்னு நினைக்கும் போது அந்த பாட்டை வந்து அந்த ஒரு இசையமைப்பாளர்கிட்ட வந்து அந்த மியூசிக் டைரக்டர் போய் கொடுத்துருவாப்புல. அந்த அந்த ஒரு பாட்டு கிட்டத்தட்ட பட்டி தொட்டி ஃபுல்லா பரவி செம்ம ஹிட் ஆயிரும் இந்த பாட்டு வந்து. அதுக்கப்புறம் நம்ம தயான் சீனிவாசன் வந்து எப்படி சொல்ற படத்திலேயே இவ்வளவு பெரிய பாட்டை கொடுத்து செம்ம ஹிட் ஆயிருச்சு அந்த படம். அதுக்கப்புறம் நம்ம பிரணவ், தயான் சீனிவாசன் ஒரு படத்துல வந்து ஒரே வீட்டுல இருந்து வாடகைக்கு ஒரு படத்துல இருக்கும்போது நம்ம தயான் சீனிவாசன் வந்து ஒரு பெரிய ஆளானது அப்புறம் அவர் வேற இடத்துக்கு போயிடாப்புல. வேற இடத்துக்கு போனது அப்புறம் நம்ம இசையமைப்பாளருக்கு நம்ம தயான் சீனிவாசனுக்கு பெரிய ஒரு சரியான ஒரு வளர்ச்சி ஆகுது. ஆனா இவ்வளவு அங்கீகாரம் நம்ம பிரணவுக்கு வந்து சேரணும். ஆனா பிரணவ் வந்து நம்ம தயான் சீனிவாசனுக்கு இந்த ஒரு பாட்டு நான் தான் கொடுத்தேன் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல வந்து இசையமைப்பாளருக்கு வந்து அத்தியாவுக்கு ஒண்ணு வாங்கிறாப்புல. வாங்கினது அப்புறம் அந்த ஒரு பாட்டு செம்ம ஹிட் ஆனது அப்புறம் நம்ம இன்னொரு ஒரு பாட்டை தெரிய வருது. நம்ம தேவையில்லாம் அவசரப்பட்டு இந்த ஒரு பாட்டை கொடுத்துட்டோமே வச்சுட்டோமே அப்படின்னு தோணுது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம தயான் சீனிவாசன் ரொம்ப ஒரு புகழின் உச்சத்துல இருக்கிறதுனால நம்ம இன்னும் வந்து கண்டுக்கிறாதனால அவர் எப்படி சொல்ற சம்பவம் கில்ட்டியா இருக்கு. நம்மளும் இப்படி ஒரு பெரிய ஆளா இருக்கணுமே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு படத்துல கில்ட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பிரணவ் வந்து ஒரு படத்துல ஒரு மோசமான குடிப்பழக்கத்துல வந்து ரொம்ப அடிமையாயிராப்புல. அடிமையானது அப்புறம் நம்ம தயான் சீனிவாசன் ஒரு படத்துல வாராப்புல வந்து இருக்கும்போது இந்த மாதிரி நீ சரக்கு ஓர அடிக்கிறதுனால நீ எதுவுமே சேர்த்துக்க மாட்டா அப்படின்னு ஒரு படத்துல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள நட்பு வந்து ஒரு படத்துல வந்து பிரிஞ்சிருது. பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிரணவ் வந்து ஒரு கட்டத்துல வந்து காணாம போயிடுவாப்புல. அவர் பக்கம் யாராச்சும் சண்டை போட்டாங்கன்னா உடனே கண்ணுக்கு எட்டாத தூரத்துக்கு ஒரு பக்கத்துல போயிடுவாப்புல. ஆனா அது போயிட்டு இருக்கும் போது நமக்கு தயான் சீனிவாசன் ஒரு கட்டத்துல தெரிய வருது. அந்த ஒரு பாட்டு வந்து நம்ம பிரணவ் தான் எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரணவ தேடி நம்ம தயான் சீனிவாசன் ஒரு பாத்துல வந்து தேடி பிடிச்ச ஒரு பாத்துல வந்து கண்டுபிடிக்கிறாப்புல. ஆனா கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப எப்படி சொல்ற 2 பேருக்கும் வயது முதிர்வு அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து ஒரு படத்துல வந்து சந்திக்கிறாங்க. நம்ம தயான் சீனிவாசன் வந்து ஒரு படம் ஒண்ணு பண்றாப்புல. படம் பண்றதுக்கு நம்ம பிரணவ் உதவி ஒரு பக்கத்துல வந்து தேடுறாங்க. இந்த ஒரு படத்துல நீதான் இனிமே இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயான் சீனிவாசன் ஒரு பார்த்து சொல்றாங்க. ஆனா அதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. அது என்னென்ன அதாங்க அந்த ஒரு படத்தோட செகண்ட் ஹாஃபா இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு படத்தை நீ போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இதுல வந்து ஏகப்பட்ட ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த அந்த ஏகப்பட்ட ஆக்டர்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல சிரிப்பாகவும் இருக்குங்க, ரசிக்க முடியாம இருந்துச்சு. அதுல யாருன்னா பாசில் ஜோசப் அவர் தான் அந்த ஒரு படத்துல வந்து எப்படி சொல்ற டைரக்டரா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐடில இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு இப்ப நம்ம பாசில் ஜோசப் வந்தது அப்புறம் தாங்க படமே சூடு பிடிக்கும். அவர் கேரக்டர் பார்க்கும்போது எல்லாமே பாக்குறது ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதை விட ரசிக்க முடியாது இருந்தது நம்ம நம்ம நிவின் பாலி. அவர் ஒரு பக்கத்துல வராப்புல. அவரும் பெரிய ஆக்டரா. அவரு கிட்டத்தட்ட 7 படம் ஃபிளாப் ஆனது அப்புறம் அவருக்கு எந்த ஒரு படமே போகாதனால நம்ம நிவின் பாலி ஒரு பக்கத்துல வந்து இந்த உதந்த ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தும் போது நம்ம நிவின் பாலி சொல்ற காமெடி எல்லாம் பார்க்க நமக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம தயான் சீனிவாசன் பிரணவ் ஒரு படத்துல வந்து ரொம்ப வயசான ஆளா இருப்பாங்களாம். அதை பார்த்துட்டு நம்ம நிவின் பாலி இந்த கிழவங்களோட நான் கிழவன் வந்து டைரக்டரா இன்னொரு கிழவன் வந்து இசையமைப்பாளர் அதை இப்படி சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க. நிவின் பாலி பண்ற காமெடி தாங்க வேற லெவல்ல சம்பவமா இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியே இருக்காது. ஆனா செகண்ட் ஹாஃப் நம்ம பாசில் ஜோசப் நம்ம நிவின் பாலி வச்சு செகண்ட் ஹாஃப் காமெடி சீன் அதிகமா இருக்கும். அதை பார்க்க ரசிக்க முடியாது இருந்துச்சு. எல்லாரும் ஆக்டிங்கும் நம்ம வேற லெவல்ல இருந்துச்சு. நடிச்ச நம்ம கல்யாணி பிரியதர்சன் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனா
இந்த ஒரு படத்துல ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வர நம்ம ஒரு ஒரு கேரக்டர் ஒண்ணு வந்து ஒரு டிரைவரா வருவாப்புல நம்ம வினித் ஸ்ரீனிவாசன். தக்காளி வேற லெவல்ல ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஏன்னா அண்ணன வச்சு வேற லெவல்ல ஒரு படத்த ஒண்ணு பண்ணியிருக்காப்புல. அதே மாரி தம்பி டைரக்டர். அத பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. இந்த படம் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு புடிக்குமா என்னன்னு தெரியல. ஆனா அந்த சினிமா ஃபீல்ட்ல இருக்கிற ஆளுக்கு கண்டிப்பா இந்த ஒரு படம் புடிக்கும். ஏன்னா இந்த சினிமா எப்படி எப்படிலாம் ஒரு ஆள வளர்ச்சி கொண்டு போகுது, அதையே அப்புறம் எவ்வளோலாம் டவுன் ஆகி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு அதில ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருப்பா. அத பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. இதில நடிச்ச நம்ம பிரணவ் மோகன்லால் வேற லெவல்ல நடிச்சிருப்பாப்புல. அத பார்க்கும்போது ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வர நமக்கே ஒரு பக்கத்துல அவர பார்க்கும்போது பாவமாவும் இருக்கு. ஏன்னா நம்ம தயான் சீனிவாசன் பண்ற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்ம தயான் சீனிவாசன ஒரு பக்கத்துல ஒரு கட்டத்துல வெறுத்துருவோம். இவ்வளோ வளர்ச்சிக்கு காரணமே நம்ம பிரணவ் தான். ஆனா ரொம்ப ஒரு புகழின் உச்சத்துல போன தலக்கணம் ஏறி போனா நம்ம ஸ்ரீனிவாசன். அத பார்க்கும்போது செம்ம கடுப்பா இருந்துச்சு. தயான் சீனிவாசன் கேரக்டர் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம பிரணவ் தான் இந்த ஒரு அவர் வந்து புகழின் உச்சத்துக்கு கொண்டு போனாப்புல. ஆனா கடைசியில பார்த்தா தயான் சீனிவாசனும் நம்ம பிரணவ வந்து மோசமான வார்த்தையெல்லாம் திட்டுற சீன்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு செம்ம இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அதாங்க அவரோட கேரக்டரா இருந்துச்சு. ஆனா அது பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. நம்ம பிரணவ் அப்புறம் தயான் சீனிவாசன் அவங்க ஆக்டிங்லாம் பார்க்க எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. இந்த படத்த எடுத்த நம்ம டைரக்டர் நம்ம வினீத் ஸ்ரீனிவாசனுக்கு கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். இப்படி ஒரு படத்த சூப்பரா அழகா நீட்டா குடுத்துருக்காங்க அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மத்தபடி இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளர் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இந்த வர வேற லெவல்ல ஒரு ஒரே பேக்ரவுண்ட் பிஜிஎம்மா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 சாங்ஸ் இருக்கு. 4, 5 சாங்ஸ்ல ஓரளவு ஓகே மாரி தான் இருக்கு. அது நம்ம அமிர்த் ராம்நாத் அவர் தான் இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளரா இருக்காப்புல. கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா எல்லாமே பேக்ரவுண்ட் பிஜிஎம் வந்து எல்லாமே சூப்பரா குடுத்துருக்காப்புல. ஆனா டயலாக் ரைட்டிங் தான் கைஸ் வேற லெவல். டயலாக் ரைட்டிங்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா இதுல வந்து நம்ம ரஜினி சாரே ஒரு படத்துல வந்து கலாய்ச்சு விப்பானுங்க. அத பார்க்கும்போது, என்னய்யா பண்ணி வச்சிருக்கிய? தலைவன இப்படி கலாய்ச்சு விட்டுருக்கிய? அப்படின்னு நமக்கே தோணுச்சு. எப்படின்னா, இமயமலை அந்த ஒரு சீன வந்து பேசியிருப்பா. அது இப்ப நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கங்க கைஸ். வேற லெவல்ல அந்த சீன்லாம் இருந்துச்சு. இப்படிலாம் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. மொத்தம் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 46 நிமிஷம் இருக்கு. அது படத்த கொஞ்சம் லைட்டா சுருக்கிடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து கதை ரொம்ப ஸ்லோவா போற மாரி தான் இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் போறதே தெரியாது. வேற லெவல்ல போச்சு. கண்டிப்பா அந்த ஒரு படம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லா பக்காவும் சூப்பரா குடுத்துருக்காங்க. படம் சோனி லைவ்ல இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு படத்த மிஸ் பண்ணாதீங்க.